சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. இப்போ இனிமேட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான டிசைனுக்கு ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேரு ஆட்டோகேடு சாலிட்வொர்க்ஸ் கிரியோ இதுமாரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் இப்போ நம்ம டீச் பண்ண போகிறோம். ப்ளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆட்டோகேடோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். மேலே இது ஹோம் இன்செட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக. நியூவு, ஓப்பனு, அதுக்கப்புறம் சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் விட்டுறலாம். நான் அப்புறம் போக வீடியோலையும் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃபைல் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம டயக்ராம்ஸ் எல்லாமே வரைவோம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ரீசன்ட் டாக்குமெண்ட்டு, இப்போ லாஸ்ட்டாக போட்ட டயக்ராம் இங்கெல்லாம் காட்டும். எஸ்டர்டே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது அசம்பிளி சாம்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலே இருக்கும். நம்ம ட்ரா பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக இது லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணது, அதனால் இது இங்கே சைடில் காட்டும். இது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே காட்டும். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சா, இல்லை உங்களுக்கு அதான் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சென்ட் ஃபீட்பேக் ஏதாச்சும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபீட்பேக் அவங்க சென்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபைலு. நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்ததை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னே இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டயக்ராம் கொடுத்துக்க வேண்டியதான். ஸ்டார்ட் டயக்ராம் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாப் வியூ இருக்குது, ரைட் வியூ இருக்குது, இந்தமாதிரி எல்லா வியூவும் இதில் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா டாப் வியூவில் தான் நம்ம வரைவோம். இது இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி இங்கே ஏரோ மார்க்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இங்கே இப்போ நார்த்து மேலே இருக்கணுமா, அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஏரோ மார்க்கு ஓகேவா. நம்ம ஆட்டோகேடில் எப்பவுமே டாப் வியூவில் தான் ட்ரா பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா லிமிட் செட் பண்ணணும். அப்புறம் யூனிட் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணுறதுக்கு இதில் கமாண்ட் ஷார்ட்கட்லாம் இருக்கும். இது கமாண்டு. இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுறதுக்கு தனியாக கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி, அதேமாரி கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஆட்டோகேட்லேயும் பார்த்திங்கன்னா கமாண்ட் ஷார்ட்கட் நம்ம டைப் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், டைப்பே கமாண்ட் பாக்ஸ் இது. இப்போ யூனிட்டுக்கு ஷார்ட்கட் யூனிட்னால் என்ன, ஒன்றும் புரியல அப்படின்னு பார்க்குறீங்க. யூனிட்னால் இப்போ நம்ம எந்த டைமென்ஷனில் வரைய போகிறோம், மீட்டரில் வரைய போகிறோமா, இல்லை எம்எம்மில் வரைய போகிறோமா, இன்ச்சஸில் வரைய போகிறோமா அப்படின்ட்டு செட் பண்ணுறதுக்கு அந்த யூனிட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு தான் பார்க்கணும். யூனிட்டுக்கு யூஎன் இங்கே என்ட்ரு அடிச்சிருங்க. யூஎன் டைப் பண்ணிட்டு என்ட்ரு. இதில் ஆட்டோகேடில் பார்த்திங்கன்னா என்ட்ரையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்ட்ருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை டைப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ட்ராயிங் யூனிட் வந்துடுச்சு பார்த்திங்களா. இதில் பாருங்கள், ஆர்கிடெக்சரு, டெசிமலு, இன்ஜினியரிங்கு, ஃப்ராக்ஷனலு, சயின்டிஃபிக்கு, இதுமாதிரி நிறைய இருக்குது. அவங்கவுங்க யூசர்ஸ்க்கு எது யூஸ் பண்ணிப்பாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டெசிமல் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிசிஷன் பாருங்கள், எவ்வளோ இதாக ப்ரிசிஷனாக இதில் ட்ரா பண்ண முடியும்னு பாருங்களேன். 0.0000000 இவ்வளோ ப்ரிசிஷனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை எல்லா கம்பெனிஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது மில்லிமீட்டர். இங்கே பாருங்கள், இன்ச்சஸ், ஃபீட்டு, மைல்ஸு, மில்லிமீட்ரு, சென்டிமீட்டர் எல்லா இதுவுமே இதில் இருக்கும். உங்களுக்கு இப்போ எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே மில்லிமீட்டரில் தான், எம்எம்மில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம எம்எம் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், அமெரிக்கனு, இதேமாரி இதெல்லாம் இருக்குது. இது எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெசிமலு, டிகிரி, மினிட்ஸு, செகண்டு, அதேமாதிரி இந்த ரேடியானு அதேமாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம டைப்பிக்கலி
டிகிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ரிசிஷன் வந்து அதே தான், ப்ரிசிஷன் இது வந்து அப்படி தான் இருக்கும், 0லே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஓகே கொடுத்துட்டா அது வந்து லிமிட் வந்து செட் ஆகிரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது லிமிட் வந்து நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு, ஓகேவா. அடுத்தது நம்ம எடுத்தோடனே லிமிட் செட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் ஃபார்மேட் வந்து செட் பண்ணணும். பேஜ் நம்ம இப்போ ஈஸிலாம் வந்து இதெல்லாம் வரைவோம், A3 அதேமாதிரி ஷீட்லலாம் வரைவோம் பார்த்தீங்களா, அதேமாரி இது வந்து நம்ம பேஜ் வந்து லிமிட் வந்து செட் பண்ணணும். பேஜோட லிமிட்டு எக்ஸு ஒய் வந்து செட் பண்ணணும். லிமிட் செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லிமிட்டை செட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து LIM கொடுத்து என்ட்ரு அடிங்க. இப்போ இங்கே வந்து கீழே வந்து பாருங்கள், இந்த கமெண்ட் பாக்ஸ் சொன்னோம்ல, அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லும், நமக்கு அது என்ன கேட்குது நம்மக்கிட்ட அப்படின்ட்டு இங்கே காட்டும். இங்கே என்ன காட்டுது பாருங்கள், ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர். அப்போ நம்ம லோயர் லெஃப்ட் கார்னர் இங்கே வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ லோயரில் வந்து 0,0 A3 சைஸ் வந்து இருக்குது. A3க்கு ஒரு சைஸ் இருக்குது, அதேமாதிரி A4க்கு ஒரு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, A1 A2 அதேமாதிரி ஷீட்டோட சைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ A3 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 420 × 297 mm. இதுதான் பார்த்திங்கன்னா A3யோட சைஸு. லேண்ட்ஸ்கேப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 0லேருந்து X வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 420. அதே மேலே ஒய் வந்து பார்த்திங்கன்னா 297. அப்போ 0,00 ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணிட்டு கமா கொடுத்தோன்னே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாக்ஸுக்கு போயிடும். 0,0 ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. அடுத்தது இங்கே என்ன கேட்குது பாருங்கள், கீழே பாருங்கள், ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர். ஃபஸ்ட்டு லோவர் வந்து கொடுத்துட்டோம், அடுத்தது வந்து அப்பர் ரைட் கார்னரில் வந்து என்ன கொடுக்கணும், அந்த சைஸ் வந்து கொடுக்கணும். A3யோட சைஸ் என்ன, 420 கொடுத்துட்டு கமா வந்து கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாக்ஸுக்கு போயிடும். அடுத்தது 4,20 × 297. அடுத்தது என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செட் ஆகிரும். இப்போ வந்து கீழே பாருங்கள், இங்கே செட் ஆகிடுச்சு பாருங்கள், 420 297. இப்போ பேஜ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே இதுதான் நம்ம செட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஜூமு ஆல் கொடுக்கணும். ஜூமுக்கு வந்து அதாவது இப்போ வந்து பாருங்கள், ஜூம் ஆல் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரே எனக்கு தெரியணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைகிறோம், மாற்றி வரைகிறோம் அப்படின்னா, இப்போ ஜூம் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரே எனக்கு இங்கே அன்ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இப்படி கரெக்டான ஸ்பேஸில் வந்து பேஜில் வந்து நமக்கு ஜூம் கொடுக்கறதுக்கு வந்து இசட் வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. இசட் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது ஆல் எல்லாத்தையுமே ஜூம் பண்ணுறதுக்கு ஏ வந்து ஷார்ட்கட் ஆல் என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து ஜூம் ஆகிரும். இப்போ ஜூம் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசட்டு என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு ஆளு, சென்ட்ரு, டைனமிக்கு, எக்ஸ்டெண்டு, ப்ரீவியஸு, ஸ்கேலு, விண்டோ, ஆப்ஜெக்ட்டு. இப்போ இதில் பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு இது. இப்போ ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னா நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இப்போ நம்ம கரெக்டாக இது பண்ணுறதுக்கு, இப்போ இந்த சர்க்கிள், இந்த சின்ன சர்க்கிள் மட்டும் எனக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா அது மட்டும் நமக்கு ஜூம் ஆகி காட்டும். இப்போ இந்த லைன் வந்து ஜூம் ஆகணும் அப்படின்னா
திரும்பியும் இசட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அந்த லைன் வந்து நமக்கு ஜூம் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம மவுஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அதுக்கு தான் இசட்டு என்ட்ரு என்ட்ரு வந்து கொடுக்க சொன்னோம். அப்படியே எல்லாமே நமக்கு கவர் ஆகிரும். நம்ம எங்கே ட்ரைவரம் போட்டாலும் அதை வந்து கவர் ஆகிரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இது வந்து 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூனிட் செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இசட் என்ட்ரு என்ட்ரு, இசட்னா ஜூமு, ஏன்னா ஆள், எல்லாத்தையுமே நம்ம ஃபிட்டாக வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டயக்ராம் வரையவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ இதோட போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.